என்னோட இந்த சிம்பிள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா, கொழுக்கட்டையே ஒரே கையில 2ஆ ஓப்பன் பண்ணிரலாம். அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். பாருங்க மாவே எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. அதுக்காக கஷ்டப்பட்டு மாவு பிசையணுன்ற அவசியமே இல்லங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ற மாரி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த கொழுக்கட்டை பண்றதுக்கு நம்ம எந்த அச்சும் பயன்படுத்த போறதில்ல. உங்க கிச்சன் ஷெல்ஃப்ல இருக்க ஒரு பொருள வச்சு தான் இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டைய ஷேப் பண்ண போறோம். வாங்க இத நம்ம எப்படி ஈஸியா செய்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு உள்ள இருக்க ஸ்டஃபிங் பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் ரொம்ப வறுபடணுன்ற அவசியம் இல்ல. ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டா போதும். இப்போ அடுத்ததா இதில் 3/4 கப் அளவுக்கு ஜாகரி பவுடர், அதாவது வெல்லம் சேர்க்குறேன். இது இப்போ பவுடராக கிடைக்குது. அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாகு காய்ச்சறதுலாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜாகரி பவுடர் ரெடிமேடாக கிடைக்குது. அதை வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இறுகி வரும். இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சு ஆற வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக மேல் மாவு பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லேசாக கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் மேற்கொண்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து திருப்பி கரைச்சி எடுத்துக்கணும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சரிசி வந்து மாவு பச்சரிசி, இல்லாட்டினா கொழுக்கட்டை மாவு கிடச்சா கூட ரெடிமேடாக கிடச்சா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் கடாயை வச்சு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ மொத்தம் நான் இங்கே 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1.5 கப்பு மாவு கரைக்கிறதுக்கு 1 கப்பு இங்கே கடாயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு நம்ம கரைச்சி எடுத்தோம் பார்த்திங்களா மாவு, இப்போ அதை இதில் சேர்க்கணும். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. மீடியம் சிம்மில் இருந்தால் போதும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும்போது தண்ணி கொஞ்சம் கூட போனாலும் பிரச்சனையே இல்லை. நல்லா மாவு இழுத்துக்கும். வேக வேக மாவு ஃபுல்லாக இழுத்துக்கும். மற்ற மெத்தடில் பண்ணும்போது கூட மாவு சீக்கிரம் கட்டிப்பட்டு இறுகிரும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நின்று வேகும் மாவு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நின்று வேகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நின்று வேகிறதுனால மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுப்பும் மீடியம் சிம்மில் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக கட்டிப்படாது. இப்படி நல்லா மெதுவாக நம்ம கிண்டி விட்டுட்டே வரும்போது மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்ச நேரத்துலேயே மாவு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். பாருங்கள், பார்க்கவே க்ளவுட் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா பேனை விட்டு அப்படியே திரண்டு வரும் மாவு. நல்லா இந்த மெத்தடில் பண்ணும்போது கொழுக்கட்டை நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். 12 மணி நேரம் ஆனாலும் உங்கள் மேல் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி நம்ம கடாயிலே நல்லா செய்யும்போது உங்களுக்கு எடுத்து பிசைய வேண்டிய அவசியமே இருக்காது. மாவு நல்லா நின்று வெந்து வர்றதுனால கொழுக்கட்டை செய்யும்போது விரிசல் விடாமல் கிளியாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வற்றி மாவு நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பாளத்துலேயோ இல்லை ஒரு பெரிய கிண்ணத்துலேயோ கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கூடவே உங்கள் கைகள்லேயும் கொஞ்சம் நெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் எடுக்க முடியும். இப்போ நம்ம செட் ஆகிறதுக்காக மூடி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மாவு, அதை இப்போ இந்த தட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் பிசையெல்லாம் தேவையே இல்லை. லேசாக கலந்து விட்டால் போதும். இப்படி கொஞ்சம் கலந்து விட்டிங்கன்னா மாவு நல்லா சீக்கிரம் ஆறும். மேல் மாவும் சரி பூர்ணமும் சரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கணும். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுருங்க. இப்போ அந்த மாவுலேருந்து நல்ல ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதில் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை சூப்பராக வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நம்ம மோல்டு இல்லாமல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால தான். இப்போ அதுக்கு நடுவில் இந்த உருண்டையை வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலாப்பில் நான் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு செய்கிறது தெளிவாக தெரியணுன்றதுக்காக தான் பிளாஸ்டிக் கவர் வைக்கிறேன். நம்ம வீட்டில் காஃபி ஆற்றுறோம் பார்த்தீங்களா வட்டா, அந்த வட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தட்டையான ஒரு அடிப்பாக உள்ள கிண்ணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப பெருசாக தேய்ச்சி எடுத்துக்க வேணாம். ஓரளவுக்கு தடிமனாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா பூரணம், அதை நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வாழை இலையோட 2 எட்ஜையும் சேர்த்து வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கையில் எடுத்து நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு மோல்டும் பயன்படுத்தாமல் நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ அடுத்ததாக ஒரு இட்லி பானையிலையோ இல்லை ஒரு ஸ்டீமர்லையோ வாழை இலை மேலேயே வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும், கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். என்னோடய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.